நண்பர்களே! இப்ப நெறைய பேர் வந்துட்டு சோஷியல் மீடியால பயங்கரமா பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு ஏன் வந்துட்டு வடிவேலு அவர்கள் வரவே இல்ல அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு டாபிக்கா வந்துட்டு பேசிட்டு இருந்தாங்க. இது வந்துட்டு எதுக்காக இதுக்கு வந்து விளக்கம் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய யூடியூப் சேனல்ஸ்லலாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தர் அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது வந்துட்டு செலிபிரிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். பொதுமக்கள் இருக்கட்டும் எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏன் வரல அப்படின்றத பற்றி அவங்களுடைய பர்சனல் இஷ்யூஸ் அவங்க வந்துட்டு வரல. இதுக்கு வந்துட்டு ஏன் நீங்கள் எல்லாம் பெரிய விஷயமா வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக வந்துட்டு தெரியவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் தப்பு சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக வந்துட்டு விஜயகாந்த் அவர்கள் எவ்வளோ பெரிய ஆளு, ஒரு நல்ல மனிதர், நல்ல கேப்டனாக இருந்திருக்கலாம். ப்ளஸ் வந்துட்டு ஒரு நல்ல கணவர், நல்ல ஒரு அப்பா, சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்துட்டு ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாங்க. நல்ல ஒரு நடிகர் அப்படின்றதையும் தாண்டி அப்படிப்பட்ட ஒரு மனிதரோட இறப்புக்கு ஒரு ஃபார்மாலிட்டிக்காச்சும் வந்து நின்றுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய கருத்துக்களுமே இருக்குது. அப்படி இருக்கையில் வந்துட்டு ஓகே கரெக்ட் தான், பட் அவங்க வரலையே என்ன பண்ணுறது, இதை வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இதனால தான் வரல அதனால தான் வரல, எப்பா வடிவேலு சார் இருக்காரா இல்லையான்னு கூட தெரிய மாட்டேங்குது, அவர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். எங்கே இருக்கீங்க, தயவு செஞ்சு ஏன் வரல நீங்களே உங்கள் வாயால் சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. அந்த மாதிரி தான் எல்லாருமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. தென் அடுத்தது பிக் பாஸ் சீசன் 7 வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் வந்துட்டு டபுள் எவிக்ஷன், அதாவது ரவீனா அது மட்டும் இல்லாமல் நிக்சன் 2 பேருமே வந்துட்டு எவிக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இந்த ஒரு எவிக்ஷன் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மணிக்கு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இட்ஸ் ஓகே, அவங்க வெளில போயிட்டாங்களாம். அடுத்த வாரமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நீயும் வந்துருச்செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க ரவீனா. எதுக்காக, ஏமா அவங்க ஃபைனல் கிட்ட டைட்டில் வின்னர் ஆகலைனாலும் பரவாயில்ல, ஃபைனல் கிட்டையாச்சும் போவாங்களே, ஏன் அப்படி தடுத்து நிறுத்துறேன், அந்த ஃபைனலுக்கு போகிற அந்த கொஞ்சம் காசை வச்சுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது, அடுத்த வாரமே வெளில வந்துட்டா கூட 2-3 ஈவெண்ட்டை சேர்த்து பண்ணி அதில் வந்து நாங்கள் சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்ற மைண்ட் செட்டில் சொல்லியிருப்பாங்களோ என்னமோ தெரியல. இவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தென் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்துட்டு பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.